Good evening. Good evening all. எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், மாலை வணக்கம். I am truly honored and privileged to welcome you all on this very special grand opening, a grand launch of Hamley Towers. It's not just a dream of just one person. It's a dream of thousands of people, thousands of Hamley family members. I heartfully welcome our chief guests, dignitaries, political leaders, educationalists, industrialists, business owners, families, friends, and my beloved Hamley family. Welcome you all to this wonderful day. And I wanted to extend our heartfelt welcome to Honorable Minister Thiru J. Mohammed Parvez Avargal. And I would love to extend my warm welcome to Honorable Minister Thiru R. Vinod, Minister of Agriculture, Farmer and Welfare, Government of India, Tamil Nadu. I also wanted to extend our warm welcome to the business associations, CCI, BNI, YES, JCI, Rotary Women's Association, and all the young business owners who visited us today to honor this event, which is Pride of Hamley. நீங்கள் எல்லாம் வந்து இதை சிறப்பிச்சா தான் இந்த ஹேம்லி டவர்ஸ்க்கு மரியாதை. நான் இதை பெருசாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி நான் சொல்லணுன்னா, I'm not just to do the bigger towers. அது மட்டும் இல்லாமல் இதை முழுமையாக ஒரு லோக்கல் நம்மளோட கவர்மெண்ட் ப்ளஸ் லோக்கல் அத்தாரிட்டிஸ் இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு முன்னாடி அவங்களெல்லாம் வரவேற்று வணங்கி இதை ஆரம்பிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தது. அதை இன்றைக்கி நான் அட்டைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரு இடத்துக்கு வரோன்னு நான் நினச்சோம். இதை வந்து நான் வெல்கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐ வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு மை ஆர்கிடெக்ட் மிஸ்டர் விஜயானந்த் ஹியர். இது எனக்கு முதன்மையாக இந்த யோசனைக்கு காரணம், இந்த என்டையர் யோசனைக்கு காரணம் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் தான். அவங்க தான் when we started in 2016, நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லிடுறேன். யூஸ்வலி திஸ் ஹிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் பொழுது தஞ்சாவூரில் ஏன் ஆரம்பிக்கிறீங்க, why do you have to start in தஞ்சாவூர், தஞ்சாவூரில் என்ன இருக்குது, தஞ்சாவூரில் என்ன வளம் இருக்குது, என்ன மகிமை இருக்குது, என்ன மக்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வரலைங்க. தஞ்சாவூரில் 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் தான், தஞ்சை மாநகரம் தான், தமிழ்நாடுங்கிறத விட தஞ்சை தான் பெருசாக இருந்தது. அதுக்கு வந்து எனக்கு ஏன் செகண்ட் தாட் வரணும், எனக்கு அது தோணலை. நான் என்னோடய அம்மாவுக்காக தான் வந்தேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணம் வந்து என்னோடய அம்மா L4 L5 கொலாப்ஸ், எத்தனையோ பேர் எவ்வளோ டாக்டர்ஸ் அழைச்சிட்டு போனாங்க, அதெல்லாம் நடக்கலை. நம்ம ஒரு இடத்துல ₹1,00,000 சம்பாதிச்சா கூட இங்கே ₹10,000 ₹20,000 தான் நான் வந்தேன் 2013. ஸோ அப்போது தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் ஒரு கன்சல்டிங் ஜாப். நான் இங்கே வந்ததுக்கும் போது அவங்க ஏன் நீங்கள் வெளில போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அதர் கம்பெனிஸ் தே ரீச்ட் அவுட் டு மீ. தே வாண்டட் டு சே why can't you be a consultant for 3 practices in the US. அது இங்கே இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம். நம்ம வந்து கோவிடில் தான் நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தெரியும். எனக்கு 2012-13 ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது பழக்கப்பட்டு போச்சு. அப்படி தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இதுதான் ஃபைனல் ஈவெண்ட் தட் ஐ ஆம் டூயிங் ஃபார் ஹேம்லி டவர்ஸ். நிறைய இன்வெஸ்டர்ஸ், நிறைய கம்பெனிஸ் இங்கே வரணுன்றது தான். பட் இங்கே சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. நான் கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் முதல்ல ஒருத்தர் மீட் பண்ணேன். 2:30 மணி நைட் 2:30 ஐ டெக்ஸ்டட் ஹிம், கேன் யூ டூ த வெப்சைட் ஃபார் மீ. அவர் பேர் ஸ்டீஃபன் யோகா.
I wanted to give him a big round of applause. He is standing here. I wanted to give him a big round of applause. வந்து உட்காருங்க முன்னாடி. ஸோ அவர் என்னோட ஜாயின் பண்ணார். சங்கீதா அப்படின்னு சொல்லி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருந்தாங்க, அவங்க என்னோட ஜாயின் பண்ணாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாமே, நம்ம ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகும்பொழுது ஷி வாஸ் அ ப்ரொஃபஸர், பெரியார் மணியம்மா யூனிவர்சிட்டியில் அவங்க ஒரு ப்ரொஃபஸர். அவங்க என்னை உள்ளே வரவேற்றுட்டாங்க. உள்ளே வந்துட்டோம். உள்ளே போனதுக்கப்புறமே எனக்கு தோணுது, இந்த இடம் எனக்கு வேணும், இது கரெக்டான இடமா இருக்கும்னு நான் ஐ ஃபெல்ட் இட். அவங்கக்கிட்ட போய் எங்களோட ட்ரீமை சொன்னோம். நாம் நாங்கள் 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிங்க, என்னை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க மனப்பூர்வமாக அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட், 2 பிள்ளைங்க எல்லாம் எங்களுக்காக மேலே 3rd ஃப்ளோர் எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு 1st ஃப்ளோர் கொடுத்தாங்க. அவங்க பேர் மேரி அமிர்தா. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஷீ இஸ் நாட் ஹியர், ஷீ இஸ் அப்ராட். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் ஆன் திஸ் இவெண்ட். அண்ட் இது அப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. வெளிநாட்டுக்காரங்க நம்ம தஞ்சாவூர்கார வந்து பார்க்குறாங்க. they wanted to buy our business. ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல they visited us. they felt that they want to buy the business. I said, அப்படி ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சதே அந்த இடம் தான். நம்ம இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவங்க ஒரு காரணம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல யாராவது நம்பணும் நம்மளை. நம்ம அப்பா அம்மாவே நம்பாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கிற வேலைங்க, நம்ம பண்ணிகிட்ருக்கிற வேலையாக இருக்கட்டும், நம்ம பண்ணிகிட்ருக்கிற ஏதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கை ஏற்படணும். ஸோ நம்ம மேலே நம்பி நமக்கு கொடுத்த வாய்ப்பு அன்றைக்கு நான் அவர் பெருசாக பாராட்டுறேன். வில்லியம் காஸ்டியோனஸ்னு அவர் இன்றைக்கி ஹீ இஸ் நாட் அ பார்ட்னர், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் ஃபார் தேட். அதுபோல் ஒரு 25-35 பேர் வந்தாச்சு. ஸோ இப்போது என்னோடய வெல்விஷர், ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட் சுப்பிரமணியன் சார், அவங்க என்னோடய இடத்த பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு பெரிய கல்யாண மண்டபம், ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கிற கல்யாண மண்டபம், அது 120 சீட்டர்ஸ்க்கான ஏற்பாடு பண்ணியாச்சு. டபுள் ஷிஃப்ட் 240 பீப்புள் ஒர்க் பண்ணலாம். அதில் 35 பேரோடு போகிறோம். அதுதான் அவங்க எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு 35 பேர் இருக்கிற ஒரு கம்பெனியை நீ வா, உன்னால் முடியும் அப்படின்னு ஒருத்தர் நம்பி இந்த இடத்த கொடுத்து நீ எடுத்து பண்ணுன்னு சொல்கிறதுக்கு I wanted to thank him for that opportunity. அதை நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். அவர் எத்தனை மேடையில் நான் நின்னா கூட அவங்க தான் என் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. இந்த நம்பிக்கையை கொடுத்து நீ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி 35 பேரோடு போகும்பொழுது 6 மாதத்துக்கு வெறும் 35 பேரோடு தான் இருக்கோம். என்னோடய ஃபெசிலிட்டி டைரக்டர் கேட்குறாங்க, சார் என்ன சார் நம்ம எடுத்துக்கிட்டோமே, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்போது I didn't know that what to say. கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னேன். 35 85 ஆணுச்சு, 85 200 ஆணுச்சு, 200 400 ஆணுச்சு, 400 800 ஆணுச்சு. இன்றைக்கி 1000 பேருக்கான ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்கு இந்த ஹம்லி பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இதை நான் கனவை தான் பார்க்குறேன். ஏன்னா I never thought about this. I never thought to get to this kind of growth. இது கனவாக மட்டும் இருந்தது. நம்மெல்லாம் பெரிய ஒரு கம்பெனி வைக்க முடியுமா, நம்மளால் இதை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு. பட் நம்ம கூட சேர்ந்த ஒவ்வொரு கோர் மேனேஜ்மெண்ட் டீம், இன்றைக்கி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டீம் என் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. ரோஜராக இருக்கட்டும், அவங்க டேவிட் இன்னைக்கு கூட இல்லை இருந்தாலும், தாமஸாக இருக்கட்டும், தருண், அருணா, மதுமிதா, காயத்ரி, பவித்ரா, அதுக்கப்புறம் தங்கப்பாண்டியன் அவரோட என்னோட ஜாயின் பண்ணி, அவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தர் லீட் டெவலப்மெண்ட்லேருந்து லீட் டீமாக இருக்கட்டும், எங்களோட மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 23 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷனல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி. அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல ஐ வாண்ட் டு கிவ் him a big round of applause. Thank you for trusting our efforts. Thank you for trusting the process. இதில் சையத் ஜாயின் ரீசெண்டாக ஃபைனான்ஸ் டைரக்டர் அவங்க ஜாயின் பண்ணி, எனக்கு முதன்மையாக இருக்கிறது ஃபைனான்ஸ் தான். எனக்கு ப்ரைமரியாக ஃபைனான்ஸ் we have to run. I need to thank our CA, Mr. Rajkumar sir.
right from the very beginning. I want to give him a big round of applause thank you for coming here, sir. எப்போதுமே என்னோட வெல்விஷ்டாகவும் ஒரு ஃபேமிலி பர்சனாகவும் இருந்து எங்களை ஒரு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அதை வழி நடத்துறதுக்கு யாராவது வேணும். வீட்டில் மனைவி இருக்கிற மாதிரி பிஸ்னஸில் நமக்கு ஒரு நல்ல ஒரு டைரெக்ஷன் வேணும். அதை என்னோடய இன் ஆஃபீஸ் டைரக்டரும் வெளியிலேருந்து கவனிக்கிறவங்களும் நல்லபடியாக கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். 3 லொக்கேஷன், தஞ்சாவூர் மட்டும் இல்லை, தஞ்சாவூர்லேயே 3 லொக்கேஷன், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி 4-5 லொக்கேஷன் எடுத்துக்கிட்டோம் இந்தியாவிலே. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் toughened the situation because they were not able to handle IT, facility, administration, HRs. இவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்குது. தஞ்சாவூரில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஏன் நீங்கள் ஒரு போர்டு கூட வைக்க மாட்டீங்கன்னு கேட்டாங்க. அவர் கேட்டு கடைசி 4 வருஷமாக வெறும் போர்டும் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வெறும் ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமாக தான் ஒரு 4 வருஷமாக we are going through that. அதுக்கு எல்லாருமே நான் என்னோடய அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் தான் சொல்லணும், என்னோடய பெரிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டீமை தான் சொல்லணும். when we had this kind of problem, 4 இடத்துல இருக்கோம், எங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நமக்குன்னு ஒரு இடம் வரணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடம் தான் 2-3 இடம் கிடச்சிது, வாங்கினோம். செங்கிப்பட்டிக்கிட்ட கிடச்சிது, வாங்கினோம். அதெல்லாம் எங்களால் ஒரே எம்ப்ளாயி எப்படி கொண்டு வர்றது? இங்கேருந்து இன்டர்வியூவுக்கு வந்துடுவாங்க இப்படி. இதே செங்கிப்பட்டியில் இருக்கும்போது அவங்களை எப்படி கொண்டு வர்றது? எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, எல்லாம் அங்கே ஒரு சின்ன அம்யூனிட்டிஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, அங்கே எல்லாமே மனக்கணக்கு தான், எல்லாம் ட்ரீம் தான். நாங்கள் எல்லாம் யோசிச்சதெல்லாம் ட்ரீம் தான். ரேடிசான் ப்ளூவில் போய் உட்காந்து ஒரு பெரிய கன்வென்ஷன், ஒரு பெரிய டிஸ்கஷன் பேசினோம். ஆனால் எங்களால் அதை முழுமையாக முடிக்க முடியல. ஏன்னா அந்த ஒரு எம்ப்ளாயி எப்படி வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை அப்படியே ட்ராப் பண்ணோம். இந்த இடம் கிடச்சிது. I want to thank Mr. Natarajan sir. He is from US. நானும் US அடிக்கடி போயிட்டு வரதுனால அவரை என்னால் சந்திக்க முடிஞ்சது. இந்த இடத்த அவர் 25 வருஷமாக வச்சுருந்தாங்க, ஒரு ஹிடன் பாஷ். நான் இதை பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படும் போது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து அடித்து, உங்களுக்கு எனக்கு கொடுக்க விருப்பம், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே போல் I want to thank மோகன் ஷாப்பிங். அவங்களும் இந்த இடத்த கொடுத்து பக்கத்தில் இருந்து, இந்த பில்டிங் இப்படி இருக்குது, இப்போது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி we were doing all that 1 year டிஸ்கஷன் நடந்தது. நான் இந்த இடத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4-5 தடவை தான் வந்திருப்பேன். பட் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்சர் பண்ணும்போது நானும் விஜயானந்தும் எத்தனையோ நாள் உட்காந்துருக்கோம், எத்தனையோ நைட் உட்காந்துருக்கோம். இப்படி இருந்த பில்டிங்கை அவர் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்தோம். இன்றைக்கு மலை போல் நிற்குது. நாங்கள் எதிர்பார்க்கல. 7வது பில்டிங் 7வது ஃப்ளோர் போய் நிற்கும் போது என்னோடய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, சார் இது வந்து 2nd tallest பில்டிங் இந்த தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸும் லாஸ்ட் 10 years we been doing so much effort. அது திரும்பி பார்க்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னு திரும்பி இப்படி பண்ணியிருக்கோமா அப்படி பண்ணியிருக்கோமான்னு சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. அது வந்து நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்படி நீங்கள்லாம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அதில் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். உங்ககிட்ட இதெல்லாம் நான் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர் வந்து நம்ம நினச்சது மாதிரி இல்லை. இந்த புது கவர்மெண்ட் எவ்வளோ ரெடினஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோ ரெடினஸ் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ரெடினஸ் தான் இன்றைக்கு they were able to manage that. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். I wish them the best. அதே சிச்சுவேஷன் தான் இங்கே இந்த ஹேம்லி பிஸ்னஸ் குரூப்புக்கும் எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த பில்டிங் கட்டணும். 2 ஃப்ளோர் தான் வேணும்னாங்க. இல்லை நமக்கான பில்டிங்காக மட்டும் இருக்கக்கூடாது, இது ஃபார்ச்சூன் 500க்கான கம்பெனியாக இருக்கணும், இது ஒரு ஃபார்ச்சூன் 500 பிஸ்னஸை உள்ளே அழைக்கணும். ஜிசிசி கம்பெனிஸ் மிஸ்ஸஸ் கீர்த்தனா மேம், ஃபர்வேஸ் மினிஸ்டர் ஃபர்வேஸ் வந்து அவங்கள்ட்ட போகும்பொழுது முதல்ல அவங்கள ரெஃபர் பண்ணது, அவங்க மினிஸ்டரை போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெஃபர் பண்ணதும் ஜிசிசி கம்பெனிஸு தான். ஸோ இது நமக்கான பில்டிங் மட்டும் இல்லை, ஹேம்லிக்கான குரூப் மட்டும் இல்லைங்க. இது இங்கே ஒரு 4000 பேருக்கான வேலைவாய்ப்பை இந்த ஹேம்லி உருவாக்கியிருக்கு. அதுக்கு I again thank the entire crews, ஆயிரக்கணக்கான பேரான ஃபேமிலிஸ், அவங்க எல்லாரோட ப்ரேயர்ஸ்,
அவங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான் இன்றைக்கு இத்தனை மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் வந்து திறந்து வைக்கிறதுக்கு துணையாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதை நான் சாதாரணமாக எடுத்துக்கலைங்க. we know Minister Farvez before he started his this thing. அதில் வந்து எங்களுக்கு ஃபேமிலி மெம்பராகவும் ஒரு நல்ல கைடாகவும் இன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. I want to give him a big round of applause. Thank you for giving me this opportunity and coming over here. Minister Keerthana was not able to make out. அவங்களால last minute they were having a different situation. Thank you Minister R. Vinod sir அவர்கள். I thank you for so much for your visit here to making this event. அண்ணா விஜய் சரவணன் அண்ணா, அவங்க அண்ணன் தான் கூப்பிட்றேன், கேட்டுக்கிட்டு தான் கூப்பிட்டேன் நான். அவங்களோட ஒரு டவுன் டு அர்த். இன்றைக்கும் ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுக்குறாங்க, அவர் சாப்பிடல, நீங்களாம் சாப்பிடுங்கன்னு அப்படி எடுத்து கொடுத்து அது வந்து அவங்க ஒரு நார்மல் நம்மளோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு எல்லோரும் கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியாக பண்ணுவாங்க நம்புகிறேன். ஐ விஷ் ஹிம் த பெஸ்ட்னா. தேங்க்யூ ஃபார் கம்மிங். அட்மினிஸ்ட்ரேஷனையும் இன்வைட் பண்ணியிருந்தோம், அவங்க முன்னாடியும் இதை வந்து நாங்கள் இதை பண்ணணும்னு பேசியிருந்தோம். இந்த இடத்துல ஐ வாண்ட் டு தேங்க் ஆல்மைட்டி காட், மை பேரண்ட்ஸ், மை ஒய்ஃப், my core team members, my Hamley family for making this event bigger success. இன்றைக்கு நம்ம 4000 பேர் மட்டும் இல்லைங்க, இதன் மூலியமாக பல்லாயிரக்கணக்கான பிஸ்னஸ்களுக்கும் நம்ம உதவியாக இருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம அதை தாண்டி எல்லாரோடைய உழைப்புக்கு இங்கே இது வந்து ஒரு 100 ஆண்டு இருந்தால் போதும். என்னோடய ஜென்ரேஷன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுல எனக்கு மிக பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த பிஸ்னஸ் ஓனர்ஸ், அசோசியேஷன்ஸ், எல்லாரோட அசோசியேஷன், சிசிஐ, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஜேசிஐ, எஸ், திவாஸ், இன்னர் வீல், எல்லா அசோசியேஷனும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரெஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஐ விஷ் தேங்க் யூ ஃபார் எவ்ரிபடிஸ் விசிட் ஹியர். உங்களுக்கு நீங்களும் இங்கே இதில் கலந்துக்கிட்டு இதை பெருமிதம் படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.